புரட்சி தலைவர்களை பொறுத்துக 1857ஆம் ஆண்டு பெருங்கழகத்தில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த தலைவர்கள் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். டெல்லி பார்த்திங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா, மத்திய இந்தியாவில் வந்து ஜான்சி ராணி, லக்னோ வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால், கான்பூரில் வந்து நானா சாஹிப், இவங்களாம் அந்தந்த கழகத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. சரிங்களா? அது போக மற்ற 2 பகுதியும் பார்த்துக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் பாரக்பூர் அப்படிங்கிற ஒரு இராணுவ முகாம் இருக்கும். அங்கே வந்து மங்கள் பாண்டே அப்படிங்கிறவர் தான் முதல்ல கிளர்ச்சியில் ஈடுபட்டிருப்பார். சரிங்களா? கிளர்ச்சி முதலில் வெடித்த இடம் கேட்டாங்கன்னா பராக்பூர் தான். இது போக பீகாரில் கன்வர் சிங் அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கியிருப்பார். இந்த புரட்சிக்கு பின் இந்த தலைமை தாங்கினவங்கள என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நேபாளம் அருகே நானா சாஹிப்புங்கிறவர் என்ன இருப்பார்னா நேபாளம் அருகே தப்பித்து போய் அப்புறம் மறைஞ்சிருப்பார் அப்படிங்கிற செய்தி தான் இருக்கும். தாந்தியா தோப்பு வந்து ராஜ்புத்னாவில் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டிருப்பார். ராணி லட்சுமிபாயை வந்து குவாலியர் நோக்கி தப்பி சென்றிருப்பாங்க. பகதூர் ஷா வந்து பர்மா நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டிருப்பார். கன்வர் சிங் வந்து கங்கா நதிக்கரையில் காயம் ஏற்பட்டு அப்புறம் தவறியிருப்பார். தேங்க்யூ.